நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் 15ஆம் தேதி ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கத்திற்கு முன்பாக நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். அவர் அளித்த போதனையில் நிலைத்திருப்போரிடம் தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் என்கிற அந்த வார்த்தையை நாம் உணர ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார். இன்று திருப்பாடல் 119 அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்கிற வார்த்தைகளை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உணர்த்துவது, நாம் மாசற்ற வழியில் நடக்கிற போது ஆண்டவர் நம்மை பேறு பெற்றோர் என்று அழைக்கிறார். திருச்சட்டப்படி நடக்கிற போது ஆண்டவர் நம்மை பேறு பெற்றோர் என்று அழைக்கிறார். அநேக நல்ல உள்ளங்கள் இப்படி வாழ்ந்து பேறு பெற்றோர் என்கிற நிலையை எட்டி பிடித்திருப்பதை விவிலியத்திலே நாம் காண்கிறோம். இது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சூழல்களில் தவறி விழ நேர்ந்த போதும் நீங்கள் அவைகளை தவிர்த்து மாசற்ற வழியில் நடந்திருந்தால், திருச்சட்டப்படி நடந்திருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரை தேடுங்கள் என்கிறது விவிலியம். அதையும் முழுமனத்தோடு தேட வேண்டும் என்கிற அழைப்பையும் அது வைக்கிறது. ஆண்டவரை முழுமனதோடு தேடி நிற்கிற உங்களை விட்டு விலகாதவர் உங்கள் ஆண்டவர். என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர். பாவம் செய்து அவருடைய பிரசன்னத்திலிருந்து பிரிந்து விடாமல் அவரோடு இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பல்வேறு வாழ்க்கை சூழல்களில் நாம் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய சொற்களை கடைபிடித்து வாழ்வேன் என்கிற திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தைகளை உள்வாங்கி நாமும் ஆண்டவருடைய சொற்களை கடைபிடித்து வாழ்கிறோம். ஆண்டவர் உண்மையிலும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நாம் இறைவனுக்கு உகந்த சாட்சியாக வாழ மன்றாடுவோம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த பேரிரக்கம் எங்களை தாங்கியது அப்பா. மாசற்ற வழியில் நடக்கவும் உம்முடைய சொற்படி நாங்கள் கேட்டு செயல்படவும் எங்களுக்கு ஆற்றலையும் ஞானத்தையும் தந்தீர். உம்முடைய தெய்வீக இரக்கத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்கள் கண்களை திறந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய்
ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கருணை நாதரே